நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எங்க ஒரு நிமிஷம், நீங்க எங்க போறீங்க? 2 நாள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா வெளியே எங்கேயும் நீங்க போகலையான்னு கேக்குற. வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போனா எங்க போறேன்னு கேக்குற. நீங்க எங்க போனாலும் பிரச்சனை இல்ல, வரும்போது நம்ம தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடா பாருங்க. ஆமா, இந்த வீட்டுக்கு என்ன குழப்பம்? இங்க இருந்து நம்ம உடனே கிளம்ப வேண்டியதா இருக்குல்ல. அப்படி கிளம்புறதுக்கு நான் ஒன்னும் வாடகைக்கு குடியிருக்கல. அதுதான் பிரச்சனையே. இந்த அக்ரிமெண்ட்டும் இல்லாம நம்ம தங்கிட்டு இருக்கதால ஈஸியா நம்மள வெளியில அனுப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி பாலா வெளியில அனுப்பின மாதிரி சுமேஷ் போலீஸ கூட்டிட்டு வருவான். நாம இங்க அத்துமீறி தங்கிட்டு இருக்கோம்னு அவங்க கிட்ட சொல்லுவான். அவன் அப்படி ஒரு வேலையை பண்றதுக்கு முன்னாடி நாம அவன் மேல ஒரு கேஸை எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் அந்த கேஸை எப்படி நடத்துவீங்க? ஏண்டி, இது கேஸ் தானே, அது பாட்டுக்கு அது நடந்துகிட்டு இருக்கும். அது பாட்டுக்கு நடக்கும் தான், ஆனா நாம நடு ரோட்டுக்கு வந்துருவோம். இங்க பாரு, இந்த மாதிரி நீ சுத்தி வளைச்சு பேசாம எதுவா இருந்தாலும் நேரடியாவே சொல்லு. சுமேஷ் இந்த வீட்டை வேற யாருக்கும் வாடகைக்கு கொடுக்க போறதா பேசிட்டு இருக்கான். கவுன்சிலர் கிருஷ்ணா அண்ணா தான் என்கிட்ட இத சொன்னாரு. கவுன்சிலரா? கவுன்சிலர் கிட்ட யார் சொன்னது? சுமேஷ் தான் சொல்லிருப்பான். ஆனா அவன் அதை பத்தி நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. நமக்கு தெரியாம இருக்கணும் தானங்க, அவன் எல்லாத்தையும் மறைச்சு பண்றான். அது கண்டிப்பா நடக்காது. சும்மா பில்டப் கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவன் வீட்டை வாடகை கொடுத்தா நம்ம இங்க இருந்து போக வேண்டியதா இருக்கும். பாருங்க, நம்ம போறதுக்கு வேற எந்த இடமும் இல்லன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனோட பிளான நான் உடைக்க போறேன், அதுக்கான வழி என்கிட்ட இருக்கு. அதை இதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணுமா என்ன? வேண்டாம், அது என்கிட்ட ஸ்டாக் இருக்கு. எப்படியாவது அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். அத்தை மறுபடியும் வீட்டுக்கு வருவாங்களா? ஏண்டி, வர வைக்கணும்டி. சுமேஷ் இந்த வீட்டை விற்க போறான்னு நாம அம்மாவை நம்ப வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அம்மாவால அங்க இருக்கவே முடியாது. அம்மா இங்க வந்தாங்கன்னா நாம தப்பிச்சுக்கலாம். வயசான அம்மாவை வெளியே அனுப்பிட்டு அவன் எப்படி இந்த வீட்டை வாடகைக்கு கொடுப்பான்? அதுவும் சரிதான், ஆனா அத்தையோட நடவடிக்கை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் வேண்டான்னு தோணுதுங்க. ஏண்டி, அது எல்லாமே சும்மாடி. ஏன் அம்மாவை பத்தி எனக்கு தெரியாத என்ன? எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு அவங்க உடம்பு தேறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவாங்க. சுமேஷ் இந்த வீட்டை விற்க போறான்னு கேள்விப்பட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவங்க அந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க. நீ ஒண்ணு பண்ணு, நீ மத்தியானத்துக்கு மேல லீவ் எடுத்தேன்னா நம்ம 2 பேரும் அங்க போயிட்டு வந்துடலாம். நான் எதுக்குங்க? நீங்க மட்டும் தனியா போயிட்டு வந்தா போதாதான்? அது நடக்காது. அம்மாவை தூக்கிட்டு வரணும்னா நீயும் என் கூட வந்தாகணும். மருமகள் முன்னாடி வந்து கெஞ்சி கேட்கும்போது மாமியார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏண்டி, எங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கட்டுமே. நாம 2 பேரும் அங்க போய் பேசி அம்மாவை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துடணும். அம்மா மகமாயி ஜெகதாம்பா, எங்களுக்கு ஒரு வழி காட்டுமா தாயே. என்ன இவ எதுவுமே சொல்லாம போறா? போலாமா வேண்டாமான்னு எதுவும் சொல்லலையே. அனிலா, அனிலா, இந்த செடியெல்லாம் புடுங்கிறதுக்கு நான் தான் தேவைப்படுறேன். இதை பண்ணலன்னா இன்னும் எதுவுமே பண்ணலன்னு குத்தம் சொல்லுவாங்க. புடிடா. டேய் அறிவு கட்டவனே, டோர் இல்லடா. என்ன ஐயோ, நம்ம வீட்டோட ஹவுஸ் ஓனர் இருக்கார்ல, அந்த ஆளு வேற ஒரு ஆளை கூட்டிட்டு வர்றாரு. நீ கதவை திறக்க வேண்டாம், ஜன்னலை திறந்து அவங்க கிட்ட பேசினாலே போதும். நான் குக்கு குக்குன்னு சொல்லுவேன். அப்ப நீ பேச்சை நிறுத்திக்கிட்டு ஜன்னலை சாத்திக்கணும். அது எதுக்கு? நான் சொல்றபடி மட்டும் பண்ணு, நான் அங்க இருக்கிறேன். என்னடா கேட்டேன்? புடி. டேய் புடிடா. அத பிடிக்கிறேனே. என்ன புடிடா? ஓஹோ. பிடிச்சிட்டு தான் இருக்க முதலாளி. நல்லா டைட்டா பிடிச்சுக்கடா. என்னால என் கையை சரியா தூக்க முடியல, நீயா அடிடா. நான் இப்போ உங்களுக்கு யார் அடிக்கணும்னு சொல்றீங்க? டேய் காலிங் பெல்ல அடிடா.
எதுக்காகடா நீ இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல மணி அடிக்கிற வேலையா பாத்துக்கிட்டு இருந்த? ஐயோ. யாருமே வந்து கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. நான் இன்னொரு வாட்டி பெல் அடிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? இதோ பாருங்க, கதவை திறந்துட்டாங்க. டேய் முட்டாள், அது கதவு இல்லடா, ஜன்னலுடா. அதுவும் கதவு தான். ஐயோ, அது ஜன்னல்டா, இதுதான் கதவு. அது ஜன்னலோட கதவு. ஓ, அப்படியும் சொல்லலாம். புடிச்சுக்கடா. அம்மா எங்கடி? அம்மா இங்க இல்ல. எங்க போனாங்க? அவங்க வெளியே போயிருக்காங்க. என்ன பார்க்காதீங்க, இவகிட்டயே கேளுங்க. இங்க பாரு பாப்பா, என் ஹாஸ்பிட்டலுக்கான செலவு மொத்தத்தையும் உங்க அம்மா கிட்ட இருந்து வாங்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். டேய் நீ போய் உட்கார்றா. அப்ப உங்களை பிடிக்க வேண்டாமா? என்ன பிடிக்க வேண்டாடா, நீ போய் அங்க உட்கார்றா. சரி, நான் அங்க போய் உட்காந்துறேன். டேய் அங்க உட்கார வேணாம்டா, இங்க வந்து உட்காரு. ஓ, இங்கயா? கரெக்டா உட்காந்தனா? நல்லா உட்கார்றா. வாடகை கேட்க வந்திருக்கீங்களா? முதல்ல வாடகை கிடைக்கணும், அதுக்கப்புறம் நஷ்ட ஈடு நீங்க கொடுத்தாதான் நான் இங்க இருந்து போவேன். என்ன மிரட்டி பயமுறுத்தி அனுப்பிச்சிடலாம் நினைச்சிடாதீங்க. அம்மா வாடகை விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. அம்மாவோட ஃப்ரெண்டு கிட்ட பணம் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. அந்த பணம் எனக்காக தான் வாங்க போயிருக்காங்கன்னு உன்னால சொல்ல முடியுமாடி? உங்களுக்கு இல்லாம வேற யாருக்கு வாங்க போயிருப்பாங்க? நான் நாளைக்கு வரைக்கும் பாப்பேன், அதுக்கப்புறமும் கிடைக்கல உங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு வீட்டை பூட்டிடுவேன். அகிலாமா, என்ன பாட்டி? யார் வந்து உங்ககிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க? நான் இப்ப கிளம்புறேன். குக்கு குக்கு குக்கு. அது என்னடா சத்தம் கேக்குது? நான் ஏன் முதலாளி கோவ போறேன்? இங்க ரொம்ப நாள் இருக்க முடியாதுங்கிறத உங்க அம்மாவுக்கு நீ புரிய வைக்கணும். எந்திரா, பாத்து மெதுவா. பாத்து முதலாளி. ஐயோ முடியலடா, நல்லா டைட்டா புடிச்சுக்கடா. சரி முதலாளி. என்னத்தை பிடிக்கிறியோ போ. கொஞ்சம் தைரியமா இருங்க முதலாளி, பயப்படாதீங்க, பாத்துக்கிறேன் நானு. சரியா? எரும மாடு மாதிரி மேல விழுகிற, கைய பிடிச்சு தூக்கி விடுறா. மெதுவா. ஐயோப்பா, ஐயோ இடுப்பு போச்சு. ஏண்டா பொறுக்கி, புடிடா. டேய் டேய் நில்லுடா, அவனே இல்லடா, என்ன புடிடா. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ, என்னால முடியலடா, முதுகு உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். டேய் என் உடம்பு முழுக்க இதே மாதிரி ஒண்ணு வாங்கி மாட்டணும்னு நினைக்கிறேன். ஐயோ, இதுக்கப்புறமும் பயன்படுத்த வந்தா நான் இப்படிதான் பண்ணுவேன். டேய் என்னை வீட்டுல கொண்டு போய் விடுறா, அவன் என்ன வேணாலும் பேசிட்டு போறான். முதலாளி போலாம். மெதுவா மெதுவா. ஐயோ ஐயோ ஐயோ. கண்டிப்பா ஒரு நாள் என் கையில மாட்டுவ. அப்படியா? நான் மாட்டுவேனா? நீங்க போங்க முதலாளி. இல்ல முதலாளி ஏறுங்க. அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ. இனி நம்ம பக்கம் வர மாட்டான். நான் ஹெல்ப் பண்ணலாமா? நீயா? என்ன, நான் இதெல்லாம் கத்துக்க கூடாதா? சமைச்சு வச்சதுக்கு அப்புறம் சாப்பிட வந்தா போதும், மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் பண்ண உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது செய்ய உனக்கு வயசு வரும்போது நானே சொல்றேன். டீச்சர் அம்மா பொண்ணுக்கும் என்னோட வயசு தான். அவங்க வீட்டு வேலையை அந்த பொண்ணு தானே பாக்கறா.
நீ பாக்கறதாலாம் தோணக்கூடாது. உன் மனசுல தோணுச்சுன்னா தான் நீ கத்துக்கிட்டு செய்ய முடியும். இந்த வேலையை பண்றதுக்கு எனக்கும் தெரியும். இது அழுகி போச்சு. இப்படி தூக்கி போட்டுட்டே இருந்தா எல்லாத்தையும் தூக்கி போடணும். நான் தூக்கி போட்டுதான் நீங்க எடுத்து வைக்காதீங்க. நீங்க இருந்து முதல்ல போ, நான் பண்ணிக்கிறேன். இது வாடி போச்சு. நீங்க பண்ண வேண்டாம், நீ முதல்ல போ. எதுக்காக என்ன அடிச்சீங்க? எதுக்காக என்ன அடிச்சீங்க? நான் என்ன தப்பு பண்ணனா என்ன? இது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லதான். நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? நீங்க எதுவுமே சமைக்க வேண்டாம். கல்யாணி, இங்க என்னவா பிரச்சனை? அது இவகிட்டே கேளு. எவ்வளவு திமிரா நிக்கிறா பாரு. கல்லு, என்ன இதெல்லாம்? இந்த காய்கறி எல்லாம் அழுகி போயிடுச்சு. நான் இதை தூக்கி போட்டதுக்கு பாட்டி என்ன அடிச்சிட்டாங்க. நீயே பாட்டா என்ன பண்ணி வச்சிருக்கானு எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லி வந்து இது எல்லாமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டா. இவ்வளவு அடிக்கலன்னா சரிப்பட்டு வர மாட்டேன்னு நான் சொன்னப்ப நீ என்னடா சொன்ன? நான் பார்க்காம எதையும் செய்ய மாட்டேன்னு சொன்னல. இப்ப அவ பண்ணி வச்சிருக்கிறது தப்புன்னு உனக்கு தோணலையாடா? சாரதா பாட்டிக்கு என்ன பிடிக்கவே இல்ல. அதனால தான் இவங்க என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே என்ன பிடிக்கலனா டீச்சர் அம்மா வீட்ல போயிருக்கேன். இங்க வந்து இதெல்லாம் பண்ண சொல்லி யாரு உனக்கு சொன்னாங்க? இனிமே பாட்டியை தொல்லை பண்ணா போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துருவேன். உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் வராத ஒரு நாள் கூட இல்ல. நான் வெறுத்தே போயிட்டேன். இங்க என்ன குறை இருக்கு உனக்கு? எனக்கு இங்க பெரிய குறை இருக்கு. அம்மா இல்லாத குறை. உங்களால அந்த குறையை சரி பண்ண முடியுமாப்பா? முடியாதுல்ல. கல்லு, நான் இந்த போட்டோவை தினமும் பாக்குறேன் தவிர அம்மாவை நினைக்கிறது இல்ல. நான் இப்ப அம்மா மாதிரி நினைக்கிறது டீச்சர் அம்மா தான். அப்ப நீங்க டீச்சர் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நம்ம டீச்சர் அம்மா கூட்டிட்டு வந்து இங்க தங்க வைக்கலாம். அப்புறம் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். நம்ம உடனே அவங்க வீட்டுக்கு போயிடலாம். நம்ம வரோம்னு சொல்லி கால் பண்ணவா? கல்யாணி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி விஷயங்களை இன்வால்வ் ஆகாத. எனக்கு டீச்சர் அம்மா வேணும். நீங்க போய் அவங்கள கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். வாயை மூடிட்டு இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்துல நீ இன்வால்வ் ஆக கூடாது. அப்படிதான் வரும். நாளைக்கு நான் டீச்சர் அம்மா வீட்டுக்கு போகும்போது அங்க அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லதான் போறேன். கல்யாணி, எங்க அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ண ஓகேவான்னு கேட்க போறேன். இங்க பாரு, இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. தேவையில்லாத விஷயத்துக்கு இன்வால்வ் ஆக கூடாது. இது தேவையான விஷயம் தான். அப்பா டீச்சர் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும். ஒருவேளை நீங்க அவங்கள போய் கூட்டிட்டு வரலன்னா நான் போய் கூட்டிட்டு வருவேன். ஆரம்பிச்சிட்டீங்களா?
ஆஹா, மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் எப்பவுமே படுத்த படுக்கையா இருப்பேன்னு நீ நினைச்சியா என்ன? நீ என்ன படுக்க வைக்கிறதுக்கு பல வழியிலும் முயற்சி பண்ண. ஆனா இந்த ஜெகதம்பாவை வீடு தரத்துக்கு நீ இன்னும் வளரணும் தம்பி. நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எதுக்காக இங்க இருக்கணும்? வீட்டுக்கு போலாம் இல்லையா? ஓ, உனக்கு பயந்துட்டு நான் இங்கேருந்து ஓடணும் அப்படித்தானே? என்னால போக முடியாது. உன்னை விட மோசமான 3 ஆம்பளை பசங்களை நான் தனியா வளர்த்துருக்கேன்டா. அப்படிப்பட்ட என்ன நீ பயமுறுத்தினா நான் பயப்பட மாட்டேன். பாட்டி, நான் உங்களை எப்பவும் பயமுறுத்தினேன்? நீங்க ஏஞ்சி நடக்கணுக்காண்டி தான் நான் இது எல்லாமே பண்ணேன், தெரியுமா? எனக்கு புரிஞ்சு போச்சு. எந்திரிச்சு நடக்க வைக்கிறதுக்காக இல்ல, என்ன குழி தோண்டி புதைக்கிறதுக்கான வேலையை தான் நீ பண்ணிருக்க. இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களே பாட்டி, இனிமேல் நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன். நான் உன்னை நம்புறேன்ப்பா. ஐயோ, என்னாச்சு? பாத்தீங்களா, உங்களால நடக்கவே முடியல. இந்தாங்க, இந்த பேட்டை கையில வச்சுட்டு நடங்க. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க உட்கார்ந்துட்டு போறதுக்கு நான் ஒரு வண்டி எடுத்துட்டு வரேன். ஒரே நிமிஷம். இந்தாங்க, உங்களோட வண்டி வந்துடுச்சு. உட்காருங்க பாட்டி. உட்காருங்க. உட்காருங்க பாட்டி, விழுந்துடாதீங்க. நீ தான் இந்த வார்த்தையை சொல்றேன்னு உன்னால உறுதியா நம்ப முடியுமா? உன் வாயில இருந்து முதல்ல ஒரு நல்ல விஷயத்த கேக்குறேன்டா. ஒரு குச்சி இருக்கு, அதை வச்சு நீங்க ஈஸியா நடக்கலாம். நான் போய் எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க இங்கேயே உட்கார்ந்துருக்கணும். கடவுளே, இந்த பையன் ஆளே மாறி போயிட்டானே. ஒரு மாற்றம் ஏற்பட ரொம்ப நாள் தேவையே இல்லை. நானே இப்ப நல்லவளா மாறிட்டேன். அட, இது ரொம்ப சின்னதா இருக்கு. இதுவும் வேலைக்காகாது. அட, எதுவுமே யூஸ் ஆக மாட்டேங்குதே. இது ஓகே. ஆமா, இவன் எங்க போயிட்டான்? ஆளையே காணுமே. இதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே உள்ள வச்சு பாட்டிக்கிட்ட கொடுத்து நடக்க சொல்லணும். இவன் எங்க போனான்னு தெரியலையே. பாட்டி, கிடைச்சிடுச்சு. இந்தாங்க. நீ சும்மாதான் சொன்னேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. எந்திரிச்சு நடங்க. ஐயோ அப்பா, சரி நீ கையை விடு, நானே இதை ஊனி நடந்துக்கிறேன். நீங்க இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க பாட்டி. கீழே விழுந்துட்டீங்கன்னா? ஆமா, அதுவும் சரிதான். நீ ரொம்ப சாமர்த்தியசாலிப்பா. இப்ப நீ விடு. விட்டா விழுந்துடுவீங்க. நான் விழ மாட்டேன்ப்பா. நீங்க விழுந்துட்டீங்கன்னா என்ன திட்டக்கூடாது. ஒரு நல்ல வேலை பண்ணிருக்கும் போது நான் உன்னை தப்பு சொல்லுவேனா என்ன? எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னா அப்ப நீங்க நடந்து போலாம். ஐயோ ஐயோ ஐயோ, என் காலு. ஐயோ 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 ஐயோ, அதுக்குள்ள விழுந்துட்டீங்களா? ஐயோ ஐயோ, இடுப்பு உடைஞ்சிருச்சே. ஐயோ ஐயோ, ஏதாவது ஆயிடுச்சா என்ன? ஐயோ ஐயோ, என் இடுப்பு உடைஞ்சிருச்சு. ஐயோ அம்மா, பாலா பாலா, கொஞ்சம் சீக்கிரம் வா. ஐயோ ஐயோ, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போடா இங்க இருந்து. எல்லாம் வீணா போச்சு. பாலா, ஐயோ ஐயோ, என்னாச்சுங்க? பாலா, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. ஐயோ கடவுளே. என்னடா, என்ன சத்தம் அது? பாட்டி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்துட்டாங்களா? எங்க விழுந்தாங்க? பாலா, ஐயோ ஐயோ. அத்தை, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? என்ன பிடிச்சு எந்திரிங்க. விடு. பாத்து. ஐயோ, எந்திரிக்க மெதுவா. ஐயோ, மெதுவா. ஏய், வேடிக்கை பார்க்காம வந்து தூக்கி விடுறா. வேண்டாம், அவனை கூப்பிட வேண்டாம். உன்னால தூக்க முடிஞ்ச அளவுக்கு தூக்குனா போதும். பாத்து. மெதுவா மெதுவா அத்தை, பாத்து எந்திரிங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. சேர் பிடிங்க. ஐயோ, பாத்து, இப்படி உட்காருங்க. உட்காருங்க. பாத்து. உங்களுக்கு என்ன தாச்சு? இந்த குச்சியை உடைச்சு கொடுத்து என்ன அவன் கீழே விழ வச்சுட்டான். நான் இல்ல, பாட்டி தான் குச்சியை உடைச்சாங்க. ஐயோ
உண்மையை சொல்லுடா. நீங்களே பாட்டி கிட்ட கேட்டு பாருங்க. பாட்டி கிட்ட குச்சியை கொடுக்கும் போதே சொன்ன பாட்டி நீங்க கீழே விழுந்துடுவீங்கன்ட்டு. கேளுங்க பாட்டி, சொல்லுங்க. இவன் உங்ககிட்ட சொன்னானா அத்தை? இவன் என்கிட்ட சொன்னான், ஆனா மனசுக்குள்ள வேற என்னமோ எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கான். நீங்க எதுக்காக அத்தை எந்திரிச்சு நடந்து வந்தீங்க? நீ ஏன்டா என்ன தினமும் கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க? உன்னை அந்த கடவுள் தான் பார்க்கணும். அப்பனா நான் கடவுளை பார்க்கலாமா? அத்தை, ஐயோ முடியல அம்மா. ஐயோ நல்ல வேளை உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல. கொஞ்சம் தைலம் போட்டு தடவுனா வலியெல்லாம் போயிடும் அத்தை. எதுவும் வேண்டாம்மா. நான் பண்ண தப்பால தான் இது நடந்திருக்கு. நான் வினுவை கண்ணை மூடிக்கிட்டு நம்பியிருக்கவே கூடாதும்மா. எனக்கு இதெல்லாம் தேவைதான். பாலா, சின்ன வயசுல இருந்தே எந்த கட்டுப்பாடும் இல்லாம தான் நான் என் 3 பசங்களையும் வளர்த்துருக்கேன். அதுக்கான எல்லா கெட்ட பழக்கமும் அவங்கள்ட்ட இருக்கு. உனக்கு அந்த நிலைமை வரக்கூடாதும்மா. நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். நீ வினுக்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். தப்பு பண்ணும்போது தண்டனை கொடுக்கறேனாலும் அடிக்கும் போது அடிக்கிறதுக்கான மனசு இல்லாம தான் நீ நின்றுட்டு இருக்க. அது உனக்கு தான் ஆபத்து. அவனோட 6-7 வயசுக்குள்ளேயே வேணுவோட சுபாவம் அப்படியே வந்திருக்கு. இதுக்கப்புறம் அவன் எதிர்காலம் என்ன ஆகும்னு நினைச்சு பாரு. இப்பவே தடுத்து நிறுத்தணும். அவனை கண்ட்ரோல் பண்ணணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.